ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இதனை வரைக்கும் நம்ம நிறைய வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், எக்கச்சக்க வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நியூவாக ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நிசா வேர்ல்டுன்னு கொடுத்துட்டு பீஸ்ஃபுல் ஃபேமிலி தான் வைக்க போகிறோம். ஆல்ரெடி நான் மைன்கிராஃப்ட் அப்ளை பண்ணியிருப்பேன், டவுன்லோட் பண்ணியிருப்பேன். அது யாரெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துடுங்க. சரி, இப்போ நம்ம சர்வைவல்குள்ளே போயிடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோ வரும். சரி, இப்போது சர்வைவல்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி இதில் நான் சர்வைவல்குள்ளே போனது ஒரே ஒரு ஆச்சரியமானதான் நான் காட்டுறேன். அது சவுண்டு கூட நீங்கள் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இப்போ வாங்க உள்ளே போயிடலாம். பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, ஏற்றி வச்சுப்போம். ஆனால் அவ்வளோவா தெரியலல்ல, இவ்வளோத்துக்கு வச்சுப்போம். சரி, இப்போ போகலாம். எதுவும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா அந்த இடத்துல ஒரு கேவ் இருக்குங்களே, இந்த கேவ் தான் என்னன்னு காட்டுறேன். அந்த கேவுக்குள்ளே ஓன்னு சத்தம் வரும், நான் வேணால் காட்டுறேன். இப்போ எல்லா லைட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அந்த இது கேவுக்குள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், அதனால் நிறையா லைட்ஸ் பறக்கி வச்சுக்கிட்டோம். டார்ச் இதே மாதிரி நம்மக்கிட்ட எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பறக்கி வச்சுப்போம். இங்கே ஒரு 6 இருக்குது, இது தேவையில்ல, கீழே போட்டுருவோம். கீழே இந்த இடத்துல 2 லைட் இருக்கும், எல்லா லைட்டும் பறக்கி வச்சுப்போம். வீட்டுக்குள்ளெலாம் இருக்குங்க, இந்த வீட்டுக்குள்ளே 2 இருக்கும், இதே போல் பறக்கி வச்சுப்போம். நம்மக்கிட்ட நிறைய வேணும், ஏன்னா இந்த 10 போதும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னா எடுத்துக்கலாம். அந்த இடத்துக்குள்ளே போகிறோம், எப்படி இருக்குன்னு தெரில. இந்த பிரைட்னஸ் வேறு அப்பப்போ கம்மியாகிடுதுங்க, அப்பப்போ ஏற்றி வைக்கிறதா இருக்குது. சரி, இப்படி தான் போனோம், ஏறிடலாம். இந்த கேவ் தாங்க, பக்கத்தில் வந்தாச்சு. இந்த கேவ் தான், சவுண்ட் நல்லா வரும். நான் போகும்போதெல்லாம் இந்த இடத்துல நிறைய சவுண்டு வருங்க, என்னன்னே தெரியல. இப்போ சவுண்டே வர மாட்டேங்குது, ஒரு சவுண்டும் இல்லை. அன்றைக்கு ஒரு நாள் செம்மையாக சவுண்டு வந்துச்சுங்க, என்னன்னே தெரில. சரி வாங்க, வரலன்னு ஆயிடுச்சு, சரி விட்டுருவோம். நான் பயந்து போயிட்டு வந்துடுவேன். சரி வாங்க போகலாம், நம்ம வேலையை அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் என்னவோ இதுக்குள்ளே பேட் இருக்கும்னு நினச்சேன். பேட்டுனா அந்த வவ்வால் இருக்கும்னு நினச்சி வந்தேன், பட் அது இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்போல்லாம் இல்லை, நம்ம வீடை பாரோ பண்ணிக்க போகிறோம். என்னன்னு ஒரு வீடை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் இருக்க நம்ம பார்த்தோம்ல, அந்த ஒரு இது கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தங்க போகிற வீட்டுக்கு மேலே அயல் காலம் இருக்கும்ல, அந்த வீட்டுக்கு மேலே இருக்கும். அந்த வீட்டில் தான் நம்ம தங்க போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம், லெதர்.
ஓகே, இப்போ வந்து அங்கே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம நிறைய கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் அந்த பாக்ஸு, முக்கியமாக கிராஃப்டிங் டேபிள்லாம் பண்ணணும். அதனால இது கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம். இந்த இடத்துல நிறைய இருக்கும். இது நான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து நான் இந்த இடத்துல அந்த காப்பரு, அதுக்கப்புறமா நிறையா இது எடுத்துகிட்டேன், இந்த ஓக் பிளாங்க்கு. அதனால் வந்து இந்த காப்பர் எடுக்கிறதுக்கு காப்பர் கோல்லாம் எடுத்துருக்காக ஒரு இது ஸ்டிக்கில் இந்த மாதிரி கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் செஞ்சேன். அதனால தான் செஞ்சேன். அதனால் உங்கள்கிட்ட காட்டல, அதுக்குள்ளே வீடியோ ஆன் பண்ணல, மறந்துட்டேன். சரி, அது மட்டும் கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல கோல் இருக்கும் நிறையா. ஆழமான பிளேஸில் தாங்க நிறைய இருக்கும் கோல், காப்பரு எல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் ஆழமான பிளேஸில் போய் தோண்டிங்கன்னா டைமண்டு கூட இருக்குங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, டைமண்ட் எதில் எடுக்கணும்னு தெரில. டைமண்ட் எதில் எடுக்கணும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் எடுத்திருப்பேன். என்கிட்ட என் கண்ணில் 2 டைமண்ட், 2, 3, 4 டைமண்ட்லாம் சிக்கிருக்கு. பட் எதில் எடுக்கிறது தெரியுமா, எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியல. அதனால தான் வந்து மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு யாராக்கிறதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த இடத்துல ஏகப்பட்ட கோல் இருக்குங்க. தோண்ட வந்துகிட்டே இருக்குது. அதனால் நிறைய கோல் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா டார்ச்சு செய்யலாம், அதுக்கப்புறம் அந்த தீம் பந்தம் செய்யலாம்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், போக போக வந்துகிட்டே இருக்குது. நைட்டு வேறு ஆச்சு. நான் அந்த ஓக் பிளாங்க் எடுக்கிறதுக்குள்ளே நைட்டே ஆயிடுச்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ இது வந்துகிட்டே இருக்குது. விழுந்துடும் போல் சொல்லப்போனால். சரி, நம்மக்கிட்ட நிறைய கோல் கடிச்சிட்டே இருக்குது. நம்ம எடுத்துகிட்டே இருப்போம், ரொம்ப எடுத்துடாம. சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ அந்த நம்ம கண்ணில் பாடுறதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். ஆனால் ஆல்ரெடி ரொம்ப இருட்டாய் எங்கே நைட்டாக இருந்தது பகலாக மாறிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம டே ஃபுல்லாக வேலை பண்ணிட்டோம். சரி, இப்போ வந்து நம்ம அயம் காலம் இருக்கிற இடத்துக்கு போகணும். இந்த இடத்துல தான் அதோ அயம் காலம் தெரியுதான் பார்த்தியா, இதோ அந்த இடத்துல தான் இருப்பான். ஆடு இருந்துச்சு, அதுக்கிட்ட உள்ளே இருக்கும், அதான் நம்மளுக்கு தேவைப்படும். சரி, இந்த இடத்துலையும் நிறைய கோல் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல காப்பர் இருக்கும். அந்த பாருங்கள், இந்த இடத்துல காப்பர் இருக்கும். இது நம்ம ஒரு காப்பர் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம உருக்கணும், உருக்கி செய்யலாம். அதுக்கப்புறமா இன்னொன்று இந்த இடத்துல வந்து நம்ம கிச்சன் எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த இதால் எடுக்கலாம். நம்ம 2 கிச்சன் இங்கே இருக்கோம். இதுவும் ஆட்டையை போட்டாச்சு. அதுக்கப்புறம் உடஞ்சி போன இது ஃபிக்ஸ் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதில் வச்சுட்டேன். உடஞ்சி போன திங்ஸு ரிப்பேர் அண்டு டிசிஷன் இது வந்து பண்ணிவிட்டு இன்னொன்று வைக்கணும் போல். ஆஹாதான், இது வைக்கணும்னு நினைக்கிறேன். இது வைக்க வர மாட்டேங்குது. ஸ்டிக்கா ஒன்றுமே பண்ண முடியல, அதனால் எடுக்கல. இது உங்களுக்கு யாராச்சும் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதை வச்சு பண்ணிக்கிறேன். இப்போது அந்த இடத்துக்கு மேலே இருக்கிற இடத்துக்கு போனோம்னா நமக்கு நிறையா டர்ட் வேணும். அதனால இங்கே இருக்கிற நிறைய டர்ட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட 20 டர்ட் இருக்குது. அதாச்சும் நம்ம கலெக்ட் பண்ணும்போதே பாதி டர்ட் வந்துருச்சு. இந்த ஓக்கு பிளாங்க் கலெக்ட் பண்ணும்போதே
அதனால மீதி இதை அதை வச்சு பண்ணிக்கிறேன். இப்போது தேவையான இது மட்டும் எடுத்துக்கலாம். இந்த அடியிலே நிறைய இருக்குது. ஓகே 40 இருக்குது, இது போதும்னு நினைக்கிறேன். 41 வச்சு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஃபுல்லாலாம் படிக்க செய்யலை, ஆஃபாக தான் செஞ்சுருக்கேன். ஓகே நம்ம 27 மிச்சம் இருக்குது. சரி இப்போ மேலே போயிடலாம். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க அயன் காலம் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணலாம், பட் இப்போதைக்கு க்ரியேட் பண்ண முடியல. ஆனால் அயன் காலம் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப சேஃபு. இந்த இடத்துல தான் நம்ம இருக்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு ஒரு பயம்னா அயன் காலம் இருக்கிற இடத்துல சேஃபு தான், பட் ரொம்ப ரிஸ்க்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. முக்கியமாக இப்போ பாருங்கள், நமக்கு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அடிக்க முடியல. கண்ணு ரெடிஷ் ஆயிரும். அதனால இந்த இடத்துல நிறைய இருக்குது அயன் காலம் செய்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணேன்னா இப்படி இருந்து குதிச்சு போயிடலாமான்னு பார்த்தேன், இடையில விழுந்துட்டேன். சரி என்ன திருப்பியும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஏறினேன். நம்மக்கிட்ட இருக்கிற சில டர்ட்டு அதை போட்டு இந்த இடத்துல ஒன்று உருவாக்கணும். ஓகே இப்படி இப்போ நம்ம போயிட்டு இப்போ நம்ம தாராளமாக கிளாஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நிறைய போட்டிருக்காங்க, அதனால நம்மளுக்கு வேணாதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதை வச்சு அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இதை வச்சு என்ன செய்யலாங்க. சரி கீழே குதிச்சு இந்த மிச்சதெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலாங்க. இது நம்ம கீழே 1-2 பார்த்தோம், யார் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. ஆனால் கீழே நம்ம 2 பார்த்தோம், ஃபுல்லாக பார்த்தோம். நான் வேணால் காமிக்கிறேன். அச்சுமலை மாதிரி ஓடிட்டுருக்கோம். இந்த வீடு வந்துடுச்சு. இதோ இந்த வீட்டில் தான் நம்ம பார்த்தோம். இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 இருந்துச்சு. இந்த டார்ச் எடுக்க போகும்போது நோட் பண்ணோம். இதோ இந்த 2 தாங்க. 2 எடுக்கிற பார்க்கலாம், சைடில் இருக்கிறத தான் எடுத்துட்டேன். சரி இதை வச்சு என்ன போட்டிருந்தாங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் மைன்கிராஃப்ட் பிடிக்குமோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் சும்மா விளையாடி பார்த்தாலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். நானும் இதே மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தேன். நிறைய பேர் விளையாடுறாங்களே, ட்ரெண்டிங்காக மோஸ்ட்டாக இது தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நானும் விளையாடிட்டு இருந்தேன். பாருங்கள் ரொம்பவே பிடிச்சி போயிட்டுங்க. நான் அதோட ஃபேன்ஸாக ஆகிட்டேன். இப்போ ஏன்னா மைன்கிராஃப்ட்டை நான் இது வரைக்கும் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். ஏன் தெரியுமா, ஏன்னா எனக்கு வந்து எப்படி நான் வந்து நானே விளையாடிட்டு இருக்கேன் இருக்கேன் நிறையாமே நான் விளையாடிட்டே இருக்கேங்க. அதான் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போடுறேன். சரி இப்போ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க போகிறோன்னா இப்போ இதில் இந்த 2 3 4 இருக்குது பாருங்கள். இந்த 4 இது எடுத்துக்கலாம். மிஸ் பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு இது எடுத்தாச்சு. எனக்கு மேலே மனசே வர எனக்கு இந்த அயன் காலம் இருக்கனால பயமாகவே இருக்குது. சரி இப்போது நம்ம இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஃப்டிங் டேபிள் அப்படியே இதில் வச்சுட்டு நம்ம அயன் காலம் அடித்தா வந்து நம்மளுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த 3 காப்பர் கொடுப்பாங்க. அதனால் வந்து இந்த காப்பரை வச்சு நம்ம அயன் காலம் அடைக்க போகிறோம்.
என்னடா தாராளமாக போகிறேன்லாம் இல்லை, வாலண்ட்ரியாலாம் போகிறேன்லாம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். ஆனால் கீழே ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குங்க, மறந்தே போயிட்டேன், உங்ககிட்ட சொல்லவும் மறந்துட்டேன், எடுக்கவும் மறந்துட்டேன். அங்கே அந்த காப்பர் வச்சு இதுவே இவங்களே செஞ்சுருப்பாங்க. அதோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதில் ஒரு கத்தி இருக்கும், நம்ம அசால்ட்டாக செய்கிற மாதிரிலாம் இல்லை, அவங்களே அந்த காப்பரை வச்சே செஞ்சு வச்சுருப்பாங்க, செம்மையாக இருக்கும். அது வச்சும் ப்ளஸ் அந்த இப்போ நம்ம ரெடி பண்ண வச்சோம் நம்ம கொத்தைக்கு மோதி, அதுக்கு பதிலாக நம்ம அடி வாங்க தான் போகிறோம். அதனால் நம்ம திங்ஸ் மட்டும், இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த இடத்துல வச்சுருவோம். இப்போ 25 கோல், 22 ஸ்டோனு, 2 கிச்சனு, 3 உள், காப்பரு, அயனு எல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே எடுத்து வச்சாச்சு கிட்டத்தட்ட. இப்போ இந்த இது வச்சு சண்டைக்கு போகலாம். பயமாகவே இருக்குது, ஏன்னா அவன் எவ்வளோ பெருசாக இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். இங்கே தான் வேறு இருக்கான், பக்கத்துலேயே ரெண்டு அடி வாங்க போகிறேன். அடிச்சாச்சுங்க, என்ன தருதுன்னு தெரில, ஆனால் 2 ஃப்ளவர் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. 2 சில்வரு போடு. ஏங்க ஒர்க் அவுட் ஆகிட்டுங்க, நான் இது வரைக்கும் டம்மின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒர்க் அவுட் ஆகிட்டு ஜாலி, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. சரி, இப்போ 3 இது கிடச்சிருக்குங்க, நான் 2 தான் இந்த என்ன சொல்லவே தெரில, வாயெல்லாம் வளர்றேன். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம தாராளமாக அங்கே போய் இருக்கலாம். நான் வேறு அடி வாங்கிடுவானோ இருந்தேன், கடவுளே வந்து காப்பாற்றிட்டாங்கிறாங்க. சரி, இப்போது நைட் ஆயிடுச்சு, டே 2 முடிய போகுது, ஐ திங்க் லெவல் 2 முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தாராளமாக மேலே இருந்து நம்மளே போய்ட்டு இந்த வீட்டில் தங்கிக்கலாம். ஆக்சுவலி அயம்கான இருந்தாலும் நல்லா தான், பட் நம்ம தப்பி தவறி அவனை அடித்தோன்னா அவ்வளோதாங்க, போயிடுவோம். இப்போ இந்த 2 பில்லு கட்டி வச்சுருப்பாங்க, ஏனே தெரியல, தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த இடம் மட்டும் செம்மையாக இருக்குங்க, அந்த இடம் மட்டும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அது பக்கத்துலேயே நம்ம வீடு இருக்குது. இப்போ இந்த பெட்டு ப்ளஸ் இதை எடுத்துகிட்டு நம்ம உருவாக்கிக்கலாம். இப்போது இது ரொம்ப நேரமாக ஆகுதுனால நானே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டிடுறேன், இது ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். கிட்டத்தட்ட நம்ம வீடை வந்து பாதியாக உள்ளே வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்தோடனே கிச்சனு, இது கூட முக்கியமான திங்ஸ்லாம் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து முக்கியமான திங்ஸ் தான் இந்த வந்து நம்ம கிராஃப்டிங் டேபிளில் பண்ண போகிறோம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சுட்டு கோல்டு பெட்டு இங்கே வச்சுட்டேன். இப்போ கிராஃப்டிங் டேபிளில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 3 இது இருந்துச்சுல்ல, அதை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது எதுக்குன்னு நிஜமாக எனக்கு தெரில, இது வச்சு நிறையா செய்யலாம் போல் நான் நினைக்கிறேன். பாதி இதில் போய் பார்ப்போம். எனக்கு இப்போதைக்கு அவ்வளோவா தெரில, இது 2 இது வச்சு இது செய்யலாமா, அதுக்கப்புறம் இது வச்சு இது செய்யலாமா, இந்த 2 ஸ்டிக் வச்சு இது எதுக்குன்னு எனக்கு தெரில. ஸ்டாண்டாக உங்களுக்கு மேபி தெரியலாம், தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே ஒரு பக்கெட் இருக்குது, இந்த பக்கெட் எடுத்துப்போம். அதுக்கப்புறமா பாதி இது நம்மளுக்கு 3 இது செஞ்சனால 3 இது பாதி இது குறைஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா மீதி இது அப்படியே உள்ளே அடுக்கி வச்சுருவோம். இப்போது நம்மக்கிட்ட கொஞ்சம் தானே இருக்குது, பாதி மட்டும் வச்சுப்போம், மீதி எல்லாம் உள்ளே வச்சுருவோம். சரி, முக்கியமான திங்ஸ் மட்டும் வச்சுப்போம், ஏன்னா பக்கெட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு திங்ஸ் பண்ண போகிறேன், அதனால தான். இப்போ பார்த்திங்கன்னா அயன் கோட்டை, இப்போ இது இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஒரு கீழே ஒரு கட்டை வச்சுக்கணும், கோல்டு இருந்தால் செம்மையாக எரியும், நான் வைக்க மறந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான்.
இந்த ஒரு பிஸ்கெட் ரெடி ஆகிட்டு இது உள்ளே தூக்கி சேஃபாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரி டேட் போயிட்டு பண்ணிடுவோம். இந்த வாட்டி என்ன பிளான்னா, நம்மளோட சுற்றி சரௌண்டிங் எல்லாம் பக்காவாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, டேமேஜாக இல்லாமல் சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல நான் வந்து எதுக்கு தெரியுமா தோண்டிகிட்ருக்கேன், இந்த இடத்துல ஃபுல்லாக நான் வாட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால தான் தோண்டிகிட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக தோண்டிட்டு நம்ம வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு 2-3 தடவை ஏறி போயிட்டு வாட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல ஒன்று பக்கத்தில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடத்துலையும் இதுவும் எடுத்துகிட்டு இந்த இடத்துலையும் எடுத்துடலாம். ஏன்னா இந்த இடத்துலையும் தண்ணி கீழே ஊற்றலாம், அழகாக ஊற்றலாம். இன்னொன்று எடுக்க முடியல, அதனால் இந்த சைடோடு போயிட்டு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இந்த சைடோடு கொஞ்சம் பிடிங்கிட்டு எடுத்துட்டேன். இப்போது இந்த 2 இடத்துல தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம கரெக்டாகிடும். இப்போ டர்ட்லாம் இருக்குல்ல, நம்மளுக்கு 24 டர்ட் இருக்குல்ல, இதை வந்து 27 கூட அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீஸ்பான் ஆகிட்டு நான் தண்ணி ஊற்றிட்டேன், கிட்டத்தட்ட ரீஸ்பான் ஆகிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ப்ளேஸ்க்கே வந்துட்டோம். ஏன்னா வந்து இந்த நான் தண்ணி எடுக்கணும்னு போயிட்டு மேலேருந்து டொபக்கடின்னு கீழே விழுந்துட்டேன். அதனால தான் பார்த்திங்கன்னா உடனே போயிட்டு நம்ம அந்த பக்கெட்டு அந்த இடத்துல கீழே விழுந்த இடத்துல நம்ம இந்த இது இருக்கும், இதோ வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து நான் வந்து தெரியாமல் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உருவாக்கிக்கிட்டேன். இப்போ வரும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா, தெரியாமல் ஒரு பக்கெட்டு ஃபால் பண்ணிட்டேன், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ அதே மாதிரி மேலேருந்து டாப்லேருந்து எடுத்தால் நம்மளுக்கு வந்துடும் அந்த பக்கெட்டு, சுனாமி வந்தது வந்துடும். சரி, இப்போ திருப்பியும் மேலே போய்ட்டு திருப்பியும் அந்த பக்கெட்டை ஃபுல் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஃபுல் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு எடுக்க தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணாமல் தெரியும்.